ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த ட்ராமா பார்க்க பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லே ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப இவ ஒருத்தனை காப்பாத்தலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா அந்த பொண்ணு என்னை கொன்றுவா போலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பின்னாடியே ஒரு பொண்ணு கத்தி எடுத்துட்டு துரத்திட்டு வரான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து துப்பாக்கி எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டுதல ரெண்டு பேரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் சொர்க்கத்துலதான் இருக்கா. இப்ப இது என்ன இடம், நான் செத்து எங்க வந்திருக்கேன்னு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் வரான். இப்ப அவன் இவ கையில முத்தம் கொடுத்துட்டு, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது டியரா அப்படின்னு இவ அவனுக்கே ஐச வைக்க ஆரம்பிக்க, யோ யார் நீ அப்படின்னு இவ கேக்குறா. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு ஆண் தேவதை தானே, அப்புறம் இது சொர்க்கம், நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்க. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா கிளம்பணுமா. ஆக்சுவலா நீ பண்ணின பாவமே இன்னும் முடியல, அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிக்க வேணாமா. சோ நீ பூமிக்கு மறுபடியும் மறுபிறவி எடுத்து போகணும் அப்படின்னு சொல்ல, இனிதான் நான் மறுபிறவி எடுக்க போறேன்னா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஆமா ஆப்பிரிக்கால குரங்க பிறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குரங்கெல்லாம் என்னால பிறக்க முடியாது, மனுஷியதான் பிறக்க முடியும், அதுவும் நல்ல பெரிய பணக்கார பொண்ணா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது குடி அப்படின்னு சொல்ல, உன் விதியில என்ன இருக்கோ அதை நீ சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பெட்டியை கொடுக்க. அந்த பெட்டில இருந்து ஏதோ ஒரு சீட் எடுக்கிறா. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இவ பிச்சைக்காரியா இருப்பான்னு போட்டிருக்கு. என்னால பிச்சைக்காரியாலாம் போக முடியாது, நீ ஒழுங்கான சீட்டு தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அவனாலையும் பண்றதை தாங்க முடியல. இப்பவே மறுபடியும் அந்த பெட்டியை கொடுக்க இவ அதுல இருந்து இன்னொரு சீட்டை எடுக்கிறா. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இவளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், பவர் இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு இருக்க. என்னது இது ஒண்ணுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நீ எடுத்த சீட்டை விட இது எவ்வளவோ பரவாயில்ல, உன்கிட்ட மறுபிறவி மட்டும் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸும் இருக்கும், நீ சண்டை போடுறதுல கில்லாடியா இருப்ப, உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பணம்யா அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, பணமா, நீ பிச்சைக்காரியா பிறக்கணும்னு உன் விதியில எழுதி இருந்தா அதை என்னால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயினை பூமிக்கு அனுப்பி விட்டுறான். இப்ப இவ பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடு ரோட்ல பிச்சைக்காரியாட்ட விழுந்து கிடக்க. உனக்கு மனசாட்சியே இல்லையா, ஏன் இப்படி பண்ண, நான் போய் பிச்சை எடுத்தா எவன் பிச்சை போடுவான், தயவு செஞ்சு என்ன நார்மலான வாழ்க்கைக்கு மாத்தி விடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஆண் தேவதை தான் வரான். இப்ப அவன் என்ன சொல்றானா, உனக்கு ஒரு சாபமே இருக்கு, நீ பசங்களோட சட்டையை தொட்டன்னு வச்சுக்கேன், அந்த ட்ரெஸ் எல்லாமே தூள் தூளா போயிடும், அதுவும் அது காஸ்ட்லியா இருக்கணும். சோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுற பசங்களோட ட்ரெஸ் நீ தொடக்கூடாது, ட்ரெஸ் மட்டும் இல்ல காஸ்ட்லியா இருக்கிற எந்த பொருளையுமே நீ தொடக்கூடாது, அப்படி தொட்டனா அது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் அதெல்லாம் தொட போறேன், என்ன தயவு செஞ்சு நார்மலா மாத்தி விடுறேன், அட்லீஸ்ட் ஒரு பணக்கார வாழ்க்கையாவது கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ லவ் பண்ண ஆரம்பி, உன்னோட ஸ்டேட்டஸா ஆட்டோமேட்டிக்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக. யோ பிசாசு, நீ மட்டும் என் கண்ணில் சீக்கிரனா அடுத்த தடவை நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ரோட்ல பாட்டில் பொறுக்கிட்டு திரியறா. இவ இப்படி பாட்டில் பொறுக்கிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கார்கார வந்து ஹீரோனை இடிக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா போய் பார்த்தடி தள்ளி விழறா. அந்த கார்கார வேற யாரு கிடையாது, ஹீரோ தான். இப்ப இவ இப்படி விளையாடுறத பார்த்த உடனே ஐயோ இவ உசுரோட இருக்காளா செத்து போயிட்டாலான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ வேகமா வந்து இவளை செக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவா பாக்குறா. நீ உயிரோட தான் இருக்கியா, போன ஜென்மத்துல செத்து போகலையா அப்படின்னு வச்சுட்டு, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல பாரு அப்படின்னு இவ எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்க. ஏமா யாருமா நீ, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, போன ஜென்மத்துலதான் நீ செத்து போயிட்ட, இந்த ஜென்மத்துல நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், எப்படியும் நான் யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் வா அப்படின்னு சொல்ல. ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், கை கால்லாம் நல்லதா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நல்லதா இருக்கும், திடீர்னு நாளைக்கு ஒரு நரம்பு வெடிச்சு செத்து போயிட்டேன்னா பழி எல்லாம் ஏன் மேல தானே வந்து சேரும், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, உன் ட்ரெஸ் காஸ்ட்லியானதா, பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஒழுங்கா இறக்கி விட்டுடு இல்லைன்னா உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன திடீர்னு குளிருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவன் உடம்புல உள்ள ட்ரெஸ் எல்லாமே பீஸ் பீஸா போயிடுச்சு. ஹீரோ நடு ரோட்ல அண்டர்வேரோட நின்னுட்டு இருக்க. இதை பார்த்தவன ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் காருக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல உள்ள கடைக்கு போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான்.
இவ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன சொல்றான்னா, "உன் கார் கூட பார்க்க காஸ்ட்லியானது மாரி இருக்கு. இந்த கார்ல என்ன ஏத்துனேன்னா, கண்டிப்பா உன் காருக்கு ஏதாவது ஆயிரும். என்ன இறக்கி விட்டுடு" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் இந்த காலத்துல இதெல்லாம் நீ நம்பிட்டு தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கார ஸ்டார்ட் பண்ண, அந்த காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. "என்னாச்சு என்னோட காருக்கு? புது காரு இப்பதானே வாங்குனேன்" அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, "இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுதுடா" அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கார ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க, முன்னாடி பாட்டம் ஓப்பன் ஆயிருது. இத பார்த்த உடனே, "இப்ப நம்புறேன் நீ சொல்றத" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், அவ இருக்கிற இடத்துக்கு தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா 10வது மாடிக்கு மேல அவள தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. "என்ன எதுக்குங்க நீங்க தூக்கிட்டு வரீங்க? நான் நடந்தே வருவேன்" அப்படின்னு சொல்ல, டாக்டர் உனக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ வேற எலும்பு தோலுமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, அவளோட கையெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த இடத்துல நீ தங்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. உள்ள கூட்டிட்டு போய் பார்த்தா, அட்ட பழசான வீடா இருக்கு. "இந்த வீட்லயா நீ தங்கிட்டு இருக்க? பார்க்க ரொம்ப பழசா இருக்கே" அப்படின்னு சொல்ல, "பின்ன நான் என்ன மாளிகையிலயா தங்கிட்டு இருப்பேன்? இங்க தான் தங்கிட்டு இருப்பேன். சரி இருங்க நான் உங்களுக்கு தண்ணி தரேன். அங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, உடைஞ்ச பவுல்ல ஹீரோக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க. "இந்த இடத்துல நான் எங்க உட்காரணும்?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "அதான் அவ்ளோ பெரிய கட்டில் இருக்கே, அந்த கட்டில்ல உட்காருங்க" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அந்த கட்டில்ல உட்கார்றான். இப்ப அந்த கட்டில்ல உட்கார்ந்த உடனே அந்த கட்டில்ல இருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்க. "ஐயய்யோ! கட்டில உடைச்சுட்டா அவ்வளவுதானே" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "இந்த பவுல் கொஞ்சம் உடைஞ்சிருக்குல, நான் வேற இதுல தண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி தட்டுல தண்ணி ஊத்தி குடுத்துட்டு இருக்க. "உங்க வீட்ல ஒரு டம்ளர் கூட இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "ஆமாங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "ஃபர்ஸ்ட் போய் உன்னோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்ல, "ட்ரெஸ்ஸா? என்கிட்ட இருக்கிறது ஒரே ட்ரெஸ். இத நான் போய் எங்க சேஞ்ச் பண்றது?" அப்படின்னு சொல்ல, "என்னது உன்கிட்ட ட்ரெஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "டேய் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு வாடா" அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அவன் பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சுடுறான். என்னால இத நம்பவே முடியலையே! நம்ம பாஸா இது? பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் கேட்கிறாரு. எப்படியோ ஒரு பொண்ண உஷார் பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம், "பாஸ் நீங்க சொன்ன மாரி வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தான். இத ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவே இது எல்லாம் எனக்கா?" அப்படின்னு சொல்லி இவன் அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தா, அதுல அரைகுறையா ஒரு ட்ரெஸ் இருக்கு. "இந்த ட்ரெஸ்ஸ எப்படி நான் போடுறது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "டேய் என்னடா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க? ஒழுங்கா போடுற ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வர மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "சரி பாஸ்" அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த ட்ரெஸ்ஸ பாரு அப்படின்னு சொல்ல, அடுத்த ட்ரெஸ் ஜீன்ஸ் பேண்ட் தான் இருக்கு. இது எனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லி மாரி இருக்கே. இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டா கண்டிப்பா எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட கார்ட குடுத்து, "இது என் கம்பெனி அட்ரஸ். நாளையிலேருந்து வந்து என்னோட கம்பெனில வேலை பாரு" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல நான்லாம் வந்து வேலை பார்க்க மாட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "இந்த ஆளுக்கு இந்த பொண்ணு மேல லவ் முத்தி போச்சு போலயே. இந்த பொண்ணுக்காக எவ்ளோ பண்றாரு பாரு" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நாளைக்கு நான் உன்ன கம்பெனில பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப கம்பெனிக்குள்ள வந்து பார்த்தா, அந்த இடத்துல நெறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ச்சே! ஒரு போஸ்டிங்க்கு இத்தன பேர இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கான் அந்த ஆளு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப புதுசா வந்த பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, "நீயும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கியா? இன்டர்வியூ எடுக்க போறது யார் தெரியுமா? நம்ம பாஸோட ஃபியான்சியாம். சரியான திமிரு பிடிச்சவளாம். நம்ம பாஸ் வேற பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரா? அவர மட்டும் நம்ம சைட் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவ நம்மள வேலைய விட்டு தூக்கிருவா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவன யாரு சைட் அடிச்சா? நம்ம வந்தது வேலைக்காக. நம்ம காசு சம்பாதிச்சா போதும்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போறா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினோட ரெஸ்யூம பார்த்துட்டு, "என்ன இந்த ரெஸ்யூம் கேவலமா இருக்கு. இந்த மாரி ஸ்கூல்லயும், காலேஜ்லயும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இங்க தான் நீ படிச்சியா? கண்டிப்பா இதெல்லாம் ஃபேக்கா தான் இருக்கணும். உன்னெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது போ" அப்படின்னு சொல்லி அவளோட ரெஸ்யூம தூக்கி குப்பை தொட்டியில போட, "நான் என்ன இங்க வேணும்னு வந்தேன்னு நெனைக்கிறியா? எதா இருந்தாலும் கூப்பிட்டதுனால வந்தேன். இல்லன்னா இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "உன்ன மாரி வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணுங்கள் எல்லாம் யாரு இங்க கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் கூப்பிட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அத பார்த்தோனே அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் இப்படி கூட்டிட்டு போறத பார்த்த உடனே புதுசா வந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "அடியே! என் கண்ண என்னாலயே நம்ப முடியல. சார் அந்த பொண்ண தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்டர்வியூலாம் வேண்டாம். இந்த இடத்துல தான் நீ வேலை பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். அத நீ பயன்படுத்திக்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பைத்தியம் மாரி பேசாம ஒழுங்கா உட்கார்ந்து வேலைய பாரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட கைய எடுத்து கம்ப்யூட்டர் மேல வச்ச உடனே அதுலேருந்து புகையா வந்துட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினும் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க 2 பேர் மூஞ்சிலயும் ஒரே கரும்புகையா இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு இந்த வேலை செட் ஆகுது. அதனால பேப்பர், பென்னு தரேன். இத வச்சு எழுதுற வேலைய பாத்துக்க. சோ ஸ்கிரிப்ட் எழுதுற வேலை உன்னோடது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு இப்படி வேலைய மாத்தி குடுக்குறதெல்லாம் இந்த ஃபியான்சிக்காரி பார்த்த உடனே, இவள எதுக்கு இவன் இவ்ளோ கேர் பண்றான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஃபியான்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த வேலைய விட்டு போயிரு. இந்த 5 மில்லியன் வச்சுக்க" அப்படின்னு சொல்லி அவளோட கார்ட எடுத்து குடுக்க, 5 மில்லியனா அப்படின்னு இவ பணத்த பார்த்த உடனே வாய பொளக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல, இல்ல இந்த பணத்த எடுக்கக்கூடாது" அப்படின்னு வச்சுட்டு, "எனக்கு வேண்டாங்க" அப்படின்னு சொல்ல, "இந்தா 10 மில்லியன் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவளால அவள கண்ட்ரோலே பண்ண முடியல. "இல்லங்க காசெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுக்காக காசு வேணான்னு சொல்ற? யானு கூட ஒண்ணா இருக்கலாம் தானே? அவனோட பெட்ல ஸ்டே பண்ண தானே பிளான் பண்ற" அப்படின்னு சொல்ல, "அவரோட பெட்லயா? அவரோட பெட்டு எப்படியும் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதுல போய் நான் படுத்தா கண்டிப்பா உடைஞ்சு போயிரும்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த கம்பெனிய விட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவ கையில உள்ள தழும்ப பாக்குறா. இந்த தழும்பு உள்ள பொண்ணு தான் போன ஜென்மத்துல இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணியிருப்பா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உன்ன மாரி மோசமானவள பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட, "என்னைய நீ அறிஞ்சிட்டியா? நான் இருக்கிற வரைக்கும் ஏன் உன்னால எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிட்டு இருக்க. "ஐயையோ! யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கத்தி எடுத்து இவளோட இடுப்புல வச்சிடுறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "இந்த இடத்துல ஒரே காக்ரோச்சா இருக்கு. அதான் என்னோட அக்கா ரொம்ப பயந்துட்டா. அடுத்த தடவை காக்ரோச் இல்லாம பாத்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, "ஓகே மேடம், தப்பு நடந்துருச்சு. இத மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, "ஓவரா கத்துனனா இங்கேயும் உன் கழுத்த அறுத்து போட்டுருவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயின் போகும்போது அவளோட மந்திர சக்தி மூலமா அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ மனசுல நினைக்கிறத கூட ஹீரோயினால செய்ய முடியும். இப்ப அவ ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே என்ன கேக்குறானா, "என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கீங்க? யார பார்த்துட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனோட ஃபியான்சியை தாத்தி விட்டுட்டு நான் இவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுவோம். ஏன்னா எனக்கு உன் மேல அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீ எந்த ஒரு பதில சொல்லாம இருக்க. யார பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யாரையும் பார்க்க வரல. நான் அந்த இடத்துக்கு பாத்ரூம் போலான்னு வந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? நீ யார பார்க்க வந்தேன்னு நானும் தான் போய் பார்க்கறேனே" அப்படின்னு ஹீரோ பார்க்கலான்னு போக, இவ விட மாட்டேங்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் கபடி ஆடிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சிடுறான். இப்பதான் ஹீரோ நோட் பண்றான். "அடி பாவி! ஏன்டி என்ன தொட்ட?" அப்படின்னு இவன் பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. இப்ப பார்த்தா ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாமே அவன விட்டு போயிருது. ஹீரோ அண்டர்வேரோட நின்னுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற பொண்ணு வந்துடுறா. இவங்க 2 பேரும் இந்த போஸ்ல பார்த்த உடனே ஆன்னு கத்திக்கிட்ட அந்த பொண்ணுவோட ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ஹோட்டல்ல? பொதுமக்களுக்கு இடையூறு தர மாரி நடந்துக்கிட்டீங்க. பப்ளிக்க போய் இப்படியா நடந்துக்குவீங்க? இனிமே இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி சைன் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம சோகமா உட்காந்துட்டு சைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப போலீஸ் கேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன யோசிக்கிறானா, என்ன இவரு லவர் கூட ரொம்ப என்ஜாய்மென்ட் பண்ணிட்டாரோ, இவ்ளோ சோகமா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ச்சே! ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். எல்லாம் இவனால தான் அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் நியூஸ ஆன் பண்ணி விடுறான். இப்ப அந்த நியூஸ்ல ஹீரோவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யான் கம்பெனியோட பிரசிடென்ட் அண்டர்வேரோட ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட இருந்தார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். இவன் அலறத பார்த்த உடனே, "ஐயோ பாஸ் மன்னிச்சிடுங்க. எல்லாமே என்னோட தப்பு தான்" அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே புரியுது. ஓஹோ! இதுதான் மேட்டரா? தலைவர் இதனால தான் இவ்ளோ அப்செட்டா இருக்காரா? என்னதான் இருந்தாலும் இவங்க என்ஜாய்மென்ட்க்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கியா அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன அடிக்கிறதுனா கூட 2 அடி அடிச்சுக்கோங்க. இப்படிலாம் அழுதுட்டு இருக்காதீங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கேக்குற மாதிரியே இல்ல. "என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இனிமே என்ன யாரு மதிப்பா? எந்த பொண்ணு கட்டிப்பா?" அப்படின்னு சொல்லி இவன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிடுறா. "ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எல்லாமே உன்னால தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா பாஸ், எல்லாம் என்னால தான். உங்கள ட்ரெஸ் இல்லாம நான் பாத்துட்டேன்ல. சோ நானே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன். இன்னையிலேருந்து நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, "சத்தியமா உன் மண்டையில ஏதோ அடிதான் பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இவள கீழ்ப்பாக்கத்துக்கு கூட்டிட்டு போடா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, "உன்னோட ஃபியான்சி கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்தினா போதும். உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. போன ஜென்மத்துல தான் உன்னை விட்டுட்டேன். இந்த ஜென்மத்துல கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன்" அப்படின்னு யோசிச்சுட்டு, "உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னை நல்லபடியா பாதுகாப்பேன். என் உயிரை கொடுத்தாதான் உன்னை காப்பாத்துவேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரா. இப்ப அவளை யோசிச்சு பார்த்துட்டு,
உண்மையாவே இது நீயா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தொடுற மாதிரி வர, யோ நீ என்னையா பண்ணிட்டு இருக்க, என்ன தொடாதே அப்படின்னு சொல்லி இவ கார் மேல கைய வைக்க, காரு பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பேரா போயிருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது, எல்லாரும் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் எல்லாம் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க, ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவோட நியூஸ் உலகம் ஃபுல்லா ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. வேலை பார்க்கும்போது வேலையை பார்க்காம என்னடா பண்றீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாரையும் திட்டிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஃபியான்சிக்காரி வந்து, ஏண்டி உனக்கு அறிவில்ல, அவனோட ட்ரெஸ் எதுக்கடி பப்ளிக்ல கலட்டின அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவ பேசுற எதுக்குமே கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நோட்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணனா யான் சார் கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்னு எழுதிட்டு இதை அவகிட்ட காட்டுறா. இதுல எழுதியிருக்கிறது உனக்கு புரியுதா, இன்னொரு தடவை என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணனா பாஸ் கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறா கோவமா. இப்ப இந்த ஃபியான்சிக்காரி வேகமா ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப ஹீரோ கிட்ட போய், நீ எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட இவ்ளோ கேரிங்கா நடந்துக்கிற, அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடையாது, அவளை நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் அவளை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ இதுதான் மேட்ரா, அப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவளை சீக்கிரமே இந்த கம்பெனி விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த ஆண் தேவதை தான் உட்கார்ந்துருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்குமே இவன் மறுபிறவி கொடுத்திருப்பான். ஹீரோயின் கிட்ட சொன்ன மாதிரி ஹீரோ கிட்டயும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல, அதுதான் ஹீரோ இப்ப பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு கொடுத்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் ஹீரோக்கு கொடுக்கல. இப்ப அவன் கூட பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். சேரு தனியா ஆடுறத பார்த்த உடனே, என்ன அந்த சேரு இப்படி ஆடிட்டு இருக்கு, ஒருவேளை ரூம்குள்ள இருந்து யாராவது போயிருப்பாங்களோ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இந்த ஃபியான்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்து ஹீரோயின் எழுதின ஸ்கிரிப்டை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்டை இதே ஹேண்ட் ரைட்டிங்ல நான் சொல்ற மாதிரி எழுது, ஜூ குடும்பத்தோட சின்ன பையனை பத்தி எழுதணும் அப்படின்னு சொல்ல, ஆனா மேடம் நான் எழுதினேன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, ஏன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு கீழே யாரோட பேர் இருக்குன்னு பாரு, அந்த பொண்ணுதான் இதுக்கு பொறுப்பேத்துக்குவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்க. அவனுமே எழுதி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுறான். இப்ப அதை போஸ்ட் பண்ண பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்க. இதை இந்த ஜூ குடும்பத்தோட பையனுமே பாத்துடுறான். யாரு என்னை பத்தி இப்படி மோசமா எழுதுனது, அந்த ரைட்டரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவன் பயங்கர காண்டாயிட்டு இப்ப நேரா ஹீரோவோட கம்பெனிக்கு தான் கிளம்பி வரான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவ கூட வேலை பாக்குற பொண்ணு வந்து என்ன சொல்றானா, ஏண்டி இன்னும் எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, ஏன்னா நீ எழுதின விஷயம் தான் இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணு புரியல. இப்ப அந்த இடத்துக்கு ஜூ குடும்பத்தோட பையன் வந்து, யாருங்க ஜியாங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஐயோ இவன் கையில சிக்கனா நம்ம செத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்க. ஏ ஜியாங் நில்றி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பாத்துறா. அப்ப நீந்தா ஜியாங்கா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவன் துரத்திட்டு வர, ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. இப்ப அவ பயத்துல ஓடி போற அப்படின்னு பசங்களோட ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. இவனும் பின்னாடி வந்துடுறான். அடியே நீ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கம்பெனில வேலை பார்க்குற எல்லா பசங்களுமே வந்துடுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இந்த ரூம்குள்ள தானே இருக்க, நீ வெளியே வரலன்னு வச்சுக்க, ஏன்னா உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இவன் மேல ஏறி நிக்க, ஐயோ வந்து தலையாதடா, நானே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்த உடனே, ஏண்டி என்னை பத்தி அவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த காரியத்தை பண்ணது நான் கிடையாதுங்க, அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கிடையாதா, நான் ஆம்பளே இல்லைன்னு எழுதி வச்சிருக்க, உனக்கு ப்ரூவ் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட பேண்ட கழட்டிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னோட கம்பெனி ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணு முன்னாடி பேண்ட கழட்டிட்டு இருக்க, உனக்கெல்லாம் யாரு ஃபேமஸான ஆக்டர்னு அவார்டு கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, தேவையில்லாம பேசாதடா, என்னை பத்தி அந்த பொண்ணு மோசமா எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எழுதினதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறோம், அதுக்காக அவளை புலி பண்றதுக்குலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஆஹா என்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டானே, ஒரு வேளை மனசுல நான் இருக்கேனோ அப்படின்னு இவன் இந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவ இதை தெரியாம பண்ணிட்டா, உனக்கு வேணா நாங்க காம்பன்சேஷனா ஏதாவது கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காம்பன்சேஷன்லாம் எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் முன்னாடி உன்னை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், காஃபி ஷாப்ல அண்டர்வேரோட நின்னு, இப்ப அதே மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அதை போட்டோ எடுத்துட்டு நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவேன், எனக்கு அடுத்து நீ ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டுங்க, வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணாதீங்க, அதை அப்லோட் பண்ணது நான் தானே, நான் வேணா என்னோட ட்ரெஸ்ஸை கலட்டுறேன் அப்படின்னு இவ கழட்ட வர, ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். போதும் நிப்பாட்டு, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோட அசிஸ்டன்ட் வெளியே நின்னு கேட்டுட்டு, அவரோட லவ்வரை எப்படி விட்டு கொடுப்பாரு, அப்படிப்பட்ட காதலாச்சே அப்படின்னு இவன் புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உன் அசிஸ்டன்ட் என் கூட அனுப்பி வை, நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னது ஏன் அசிஸ்டண்டா உன் கூட அனுப்பி வைக்கணுமா, ஆல்ரெடி உன்னோட ஃபேன் ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், உன்னோட குழந்தையதான் வயித்துல சுமந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன்,
அதுதானே உண்மை அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு ஃபேனா இருக்க பொண்ணுங்களே நீ இப்படி பண்ற, ஏன் அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சா நீ என்ன வேலை பார்ப்பன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றானா, இந்த தடவை வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. என் பார்வை உன் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்குற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஜியாங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்க. அவளால எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு ஜூ சார் வந்து இப்படி கத்திட்டு போயிருக்காரு. இதனால எங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவ இங்க வேலை பார்க்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, அவரோட குட்டி லவரை இவங்களுக்காக விட்டு கொடுப்பாரா? கண்டிப்பா வாய்ப்பில்ல அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ இந்த வேலை போயிடுச்சுன்னா மறுபடியும் நான் பிச்சை எடுக்கணுமே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே நீ இந்த வேலையை பார்க்க வேணாம், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்ல, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட ஆபீஸ் ரூம் எங்கன்னு உனக்கு தெரியும்ல, இனிமே அந்த இடத்துல தான் நீ வேலை பார்க்க போற, நாளையில இருந்து இவன் என்னோட அசிஸ்டண்டா இருப்பா அப்படின்னு சொல்ல, அப்படி போடு, லவ்வரை வீட்டு கொடுக்குற அளவுக்கு என் பாசம் மோசமானவர் இல்லையா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்னோட ஆபீஸ் ரூம்ல வைடா அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்க. ஹீரோட ஃபியான்சி தான் செமகான்ல இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவனோட ஆபீஸ் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் நெஞ்ச சூப்பர் பவர்ஸ் கொடுத்தாலும் ஹீரோ கிட்டே ஒரு பவர் இருக்கு. அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத ஹீரோவால நல்லாவே கேட்க முடியும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது இவனுக்கு நல்லாவே கேட்கும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, இந்தா இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு ஓரமா உட்கார் அப்படின்னு சொல்ல, உண்மையாவே இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமா எடுத்துட்டு இருக்க. இது என்ன ஆபீஸ்னு நினைச்சாங்களா இல்ல வேற ஏதோ நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோட அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்க. அது எல்லாமே ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உனக்காக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கேன், வெயில்ல போகும்போது இதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, ஆனா காஸ்ட்லியான ஐட்டம் தான் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இது காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, சீப் தான், ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லி இவன் எடுத்துட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் இப்படி பண்றதுக்கு ஒரு ஓரமா பெட்ரூமே ரெடி பண்ணிடலாம்டா, இது வேற ஆபீஸ் ரூமா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இது எல்லாம் ஹீரோக்கு கேட்டுட்டு செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ ஒரு கதை புக்கு படிச்சுட்டு இருந்தல, அந்த கதை புக்கை எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ போய் ஓரமா உட்காந்துடுறா. இப்ப அவ அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கதையில பாத்தீங்கன்னா அவங்களோட பாஸ கரெக்ட் பண்ற மாதிரி போட்டிருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து இவ வெக்கப்பட்டு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்க. எல்லாமே ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவே பார்த்துட்டு, பாஸ் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கேக்கு மிச்சம் இருக்கு பாரு, அதையும் சாப்பிட்டுட்டு வந்து கேளு அப்படின்னு சொல்ல, இவ கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவ கேக்க சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை பார்த்துட்டு, நார்மலா பாக்குறத விட இன்னைக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தயா இருக்காரு அப்படின்னு இவ ஆபீஸ்ல உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்க. இவ பேசுற எல்லாம் ஹீரோக்கு கேக்குது. இப்ப ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா வச்சக்கண்ணு வாங்காம ஹீரோவை பார்த்துட்டு, இவரை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலையே, காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கலாமா அப்படின்னு ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ ஹீரோவை இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கத ஹீரோட அசிஸ்டன்ட் பாக்குறான். அடேங்கப்பா என்ன லவ், இவ இப்படி பார்த்துட்டு இருக்கது இவருக்கு தெரியாதாமே, பாரு கண்ணு தெரியாத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கது அப்படின்னு சொல்ல, ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பயங்கர டென்ஷனா இருக்கான். இவன் டென்ஷனா இருக்கத பார்த்த உடனே, பாஸ் நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா, நான் வேணா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் என்ன ட்ரெஸ் இல்லாம பாக்கணுமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கலான்னு பார்க்க அதுல தண்ணியே இல்ல. இந்த எனக்கா கொஞ்சோண்டு சுடு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு தண்ணி எடுக்க போயிடுறான். இப்ப அவ தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா, நம்ம படிச்ச அந்த நாவல்ல என்ன போட்டிருந்துச்சு, பொண்டாட்டி புருஷனுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை வேணும்னே புருஷன் மேல ஊத்தி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படி ட்ரை பண்ணா என்ன சொல்லுவாரு, தண்ணியை நீ தானே ஊத்துன, நீ தான் தொடச்சு விடணும்னு சொல்லுவாரு, அப்படியே இவரை பிக்கப் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இது எல்லாமே ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, அந்த தண்ணி ஹீரோ மேல ஊத்திருது. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, தண்ணியை நீ தானே ஊத்துன, நீ தான் தொடச்சு விடணும், வந்து தொடச்சு விடு அப்படின்னு சொல்ல, இதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன், நான் துடைக்காம இருப்பேனா அப்படின்னு இவ டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து ஹீரோக்கு அங்க இங்க ஒட்டி வச்சிடறா. ஏன்னா இவ தொட்டதான் ஹீரோ ட்ரெஸ் இல்லாம ஆயிடுவான் இல்லையா. இவ இப்படி ஒட்டி வச்சிட்டு இருக்க.
தண்ணிய இப்படிதான் துடைப்பாங்களா? எப்படி துடைக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன் வா அப்படின்னு சொல்லி அவளோட கைய புடிச்சு ஹீரோவோட பாடியில வச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட பாடிய அமுக்கி பாக்குறா. எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இவ்ளோ ஸ்ட்ராங்கான பாடிய நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவ அங்க இங்கன்னு அமுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பார்த்து அமுக்குமா எனக்கு வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ச்சே இந்த நேரத்துல வந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குன்னு கையை எடுத்துறான். இப்ப வந்து இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோவுல புடிச்சு சேர்ல உட்கார வச்சிடறான். ஹீரோவுல உட்கார வச்சதுக்கு அப்புறம் போய் நேரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர. ட்ரெஸ் வச்சிருக்கியா? அப்ப ட்ரெஸ்ஸ வச்சுக்கிட்டே தான் என்ன இங்க தொடச்சு விட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோனை புடிச்சு கிட்ட இழுத்துட்டு இருக்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? இது ஆபீஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆனா அவளோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் இது தானே எதிர்பார்த்தே சீக்கிரம் கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு கேக்குது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி வர இல்ல சார் வேண்டாம் அப்படின்னு இவ சொல்றா. என்னதான் வாய் வேணான்னு சொல்லாலும் இவளோட மனசு வேணும்னு தான் சொல்லுது. அது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு வேணும்னே கிஸ் பண்ண போக கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி வந்துடுறா. நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்பவே என்ன சொல்றனா நான் எதுவும் பண்ணல என்ன வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக பயப்படுற நான் தான் உன் கூட இருக்கேல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா நான் உன்னோட ஃபியான்சி அப்படின்ற விஷயத்த மறந்து போயிட்டியா? நீ அவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஃபியான்சியா? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. நீ என்னோட ஃபியான்சியும் கிடையாது. நம்மளோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்ல அவ செம காண்டாயிரா. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை எப்படிங்க என்னால ஸ்டாப் பண்ண முடியும்? நம்மளோட என்கேஜ்மெண்ட் நடத்தினது உங்களோட வீட்டு லேடி தானே. உங்க அம்மா ஆசைப்பட்டு தானே என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கல போன்னு சொன்னா கண்டிப்பா நான் உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. பாரு இவ்வளவு நேரம் எப்படி கத்திட்டு இருந்தா இப்ப 2 வயசு குழந்தை மாதிரி பேசுறா அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இப்ப அவ என்ன யோசிக்கிறானா கண்டிப்பா உன்னால இவரோட உயிருக்கு எந்த ஆபத்து வர்றதுக்கு நான் விட மாட்டேனே அப்படின்னு வச்சுட்டு ஐயோ எனக்கு தலை சுத்துதே அப்படின்னு சொல்ல என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ பேசி பேசி அவளுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிட்ட இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டா. நடிச்சது போது எந்திரி அப்படின்னு சொல்ல அட பாஸ் உண்மையாவே எனக்கு தலை சுத்துது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை சேர்ல உட்கார வச்சிடறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு? உண்மையாவே உனக்கு தலை சுத்துதா? பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா இந்த பொண்ணு கூட இவர் என்கேஜ்மெண்ட் ஆகி 3 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள இந்த பொண்ணு போர் அடிச்சிட்டாளா? இவர் எதுக்காக நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகுறாரு? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இவரு சரியான பொறுக்கியா இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரா என்ன சொல்றானா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவ என்கிட்ட நல்ல இன்டென்ஷன்ல வரல. என்னோட பணத்துக்காக தான் அவ என்ன கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு இவ கேட்க உனக்கு தான் என்னோட இன்டென்ஷன் மேல டவுட் இருக்கே. அத புரிய வைக்கலான்னு தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல நம்ம மனசுல நினைச்சது இந்த ஆளுக்கு எப்படி கேக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தடவை உங்களோட Dress உடம்புல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா எல்லாரும் முன்னாடியும் நான் Dress இல்லாம இருக்க விரும்பல. அதனாலதான் நான் உன் டேஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இது எல்லாமே சீப்பான கிளாத் தான். நான் எப்பவோ என்னோட துணியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் நடந்து வந்துட்டு இருக்க. அவளை யார கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா ஃபியான்சியோட வேலை தான். இப்ப அவ ஹீரோயினை கிட்னாப் பண்ண சொல்லி அவளை கொலை பண்ண சொல்லிடுறா. இவனுங்களை பாத்தீங்கன்னா ஹீரோனை கிட்னாப் பண்ணி வச்சிட்டு இருக்க. ஐயோ நீங்களா யாருப்பா? எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டீங்க? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வேணா என் ஆபீஸ்க்கு போங்க ஏதாவது பொருள் கிடைக்கும். அதை வித்து காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பணத்துக்காக கிட்னாப் பண்ணோன்னு யாரு சொன்னது அப்படின்னு சொல்ல அப்ப பணத்துக்காக இல்லையா? அப்ப என்ன ரேப் பண்ண போறீங்களா? தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. உன்னை ரேப்பெல்லாம் பண்ண மாட்டோம் கவலைப்படாத. உன்னை போட்டுதாலதான் இங்க வந்தோம். அங்க பத்தியா எத்தனை கத்தி இருக்குன்னு அதை வச்சு உன்னை பீஸ் பீஸா வெட்டி ஒரே அடியா கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ வெட்ட போறீங்களா? நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன். சரி நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன். முடிஞ்சா வெட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி இவ படுத்துட்டு இருக்க. அவனுங்களா பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டுறானுங்க. ஆனா அவளை வெட்ட முடியல. ஏன்னா ஹீரோயின் கிட்டதான் சூப்பர் பவர் இருக்கு இல்லையா? இப்ப அவனுங்க ஒவ்வொரு பொருளா எடுத்து பண்ணிட்டு இருக்க. இவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப இவ தூக்கத்துல அவளோட நாவலை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாடுறா. வேகமா இன்னொரு பொருளை ஏறா அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா கட்டர் மிஷின்லாம் வச்சு அவளை கட் பண்ணலான்னு பாக்க எதுவுமே பண்ண முடியல. எதுக்கு இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்தீங்க? மொத்த கடையுமே இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு எங்களால கொல்ல முடியலன்னா என்ன? அதுக்கு பதிலா வேற ஒண்ணு செய்ய போறோம்.
உன்னை கட்டி தண்ணிக்குள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தலையில ஒரு சாக்கு எடுத்து கவுத்துறானுங்க. இவங்க இப்படி பண்ண உடனே அவள பாத்தீங்கன்னா பயந்து போயிடுறா. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ கண்டிப்பா மான்ஸ்டரா தான் இருக்கணும், இவள எதுவுமே பண்ண முடியல பாரு அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவோட குரல் கேட்ட உடனே, யான் நீங்க வந்துட்டீங்களா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ அவனுங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டுடுறான். இப்ப அடிச்சு போட்ட உடனே இவ கிட்ட வந்து கை கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்க. யான் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோவ முகத்துல உள்ள துணியை எடுத்துறான். இப்ப அவ ஹீரோ பாக்குறா. பார்த்தா ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா, நான் தான் யான்னு கூப்பிடுறேன்ல, அப்படியே நீங்க எதுவுமே பேசாம இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த உலகத்துல என்னை பத்தி கவலைப்படுற ஒரே ஆள் நீதான், நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்க. நிறைய பேர் உள்ள வராங்க. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் நிறைய பேர் உள்ள வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்ட ஹீரோ அவனுங்க கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, பாஸ் இந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்ல, நீ இல்லாம நான் போக மாட்டேன், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ஹீரோவா அடிச்சு போட இந்த பக்கம் ஹீரோயினும் அவளோட கை கட்டலாம் அவுத்துட்டு வரா. இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா தலை சுத்திரமாயி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ 2 பேருமே மயங்கி விழுந்துற. அந்த இடத்துல ஏதோ நிலநடுக்க மாதிரி ஏற்படுது. எல்லாமே இந்த ஆண் தேவதையோட வேலைதான். இப்ப அவன் வந்து அவங்க எல்லாரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு, உங்க 2 பேரும் எப்படிதான் ஒண்ணு சேர்க்கறதுன்னு தெரியலையே, ஒவ்வொரு தடவையும் நான் தான் காப்பாத்தணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுறான். இப்ப 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல ஒரே பெட்ல ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோதா ஃபர்ஸ்ட் கண்ணை முழிச்சு பாக்குறான். இப்பவே கண்ணை முழிச்சு பார்த்து, இவ தூங்கும்போது எவ்வளவு அழகா இருக்கா, தூங்கும்போது மட்டும்தான் அவளோட வாய் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனே ரசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு இருக்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்து ஹீரோவை தள்ளி விட்டுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை கேளு, ப்ளீஸ் என்ன தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறான். அவன் நின்னுட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு என்னடான்னு வந்து பார்த்தா ஹீரோயின் ஹீரோவா அடிச்சு போட்டுறா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் எனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஐஸ் பேக் இருந்தா எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல, பாஸ் ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஐஸ் பேக்லாம் இருக்கும், மேடம் நீங்க தான் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்ல, இப்பதான்டா நீ உன்னோட வேலையை சரியா பாக்குற, இப்படியே பாத்துட்டு இருந்தனா உனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. உண்மையாவே வலிக்குதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ரொம்ப வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து ஹீரோக்கு எங்கெங்க அடிச்சாலும் அங்க எல்லாத்தையும் அமுக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பாசமா பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, சின்ன வயசுல உன்னை யாராவது கிட்னாப் பண்ணிருக்காங்களா, உனக்கு ஏதாவது சின்ன வயசு ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் சின்ன வயசுல இருந்து அனாத ஆசிரமத்துலதான் வளர்ந்தேன், நீங்க யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கோச்சிக்கிட்டு போக பார்க்க, இல்லச்செல்லாம் நீ எங்க போற, நான் யாரையும் தேடல, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவா, ஆனா நீங்க வேற யாரையோ பத்தி பேசுற மாதிரி இருக்கேன், வேற யாரோ உங்க மனசுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவளை தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, நீ வந்துட்டியா என்ன பாக்குறதுக்காக, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு வேலை இருக்குல்ல, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனுக்கு எவ்வளவு தைரியம், என் கண்ணு முன்னாடி அவளோட கையை பிடிச்சிட்டு நிக்கிறான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு இவ யோசிக்கிறது எல்லாம் ஹீரோக்கு கேட்க, ஹீரோ வேணும்னே இவள வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, அவர் என்னோட பாஸ், நான் தான் அவரை நல்லபடியா பாத்துக்குவேன், இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்ல, நான் அவரோட ஃபியான்சி, நான் தான் கூட இருந்து பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி ஹீரோவை அங்கிட்டு இங்கிட்டுன்னு புடிச்சு இழுத்துட்டு இருக்க. கையை விட்டு தலங்கடி, இது ஹாஸ்பிட்டல், இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா, சரி நேத்து என்னை கிட்னாப் பண்ணாங்களே அது நீ சொல்லி தானே, ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே எதிரி நீ மட்டும்தான், வேற யாருமே எனக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உன்னை கிட்னாப் பண்ண போறேன், எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எனக்கு இது வரைக்கும் எல்லா பிரச்சனையுமே உன்னாலதான், நான் எப்பதான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரியலையே, உன்னை எவனா கிட்னாப் பண்ணிட்டானா அதுக்கும் நான் தான் பொறுப்பா அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இது இவளோட வேலை இல்ல போல. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு போ, பார்ட்டில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவோட இடுப்பை புடிச்சு கிள்ளிட்டு இருக்கா. சீக்கிரம் அவளை துரத்தி விடுறா அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம சீக்கிரமா போடி அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா.
இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிருச்சு. "ஏன்டி இப்படி கிள்ளிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நான் பொறாமப்படணும்னு தானே வேணும்னே இப்படி பண்ணீங்க. அதனால தான் இடுப்பு புடிச்சு கிள்ளினேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "ஆனாலும் உன்ன ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, அவ என்ன கொலை பண்ண பாத்துருக்கா. சொல்லப்போனா நீங்களும் தான். ஒரு நிமிஷம் 2 பேரும் செத்து பொழச்சு வந்திருக்கோம். இவள நம்பக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவ என்ன கொலை பண்ண பாக்கல, உன்னையும் கொலை பண்ண பாக்கல. அவ என்னோட சொத்துக்கு மட்டும் தான் ஆசைப்படுறா. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இவ என்ன சொல்றான்னா, "ஒருவேளை இது அந்த ஜூவோட வேலையா இருக்குமா?" அப்படின்னு சொல்ல, "அவனா இருக்கவும் வாய்ப்பில்ல. யார் அப்படின்றத பொறுமையா கண்டுபிடிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? நான் அவங்களான்னு சொல்றேன். ஆனா நீங்க இல்லன்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, மத்தவங்க மைண்ட என்னால ரீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சா, கண்டிப்பா இவ ரொம்ப ஷாக் ஆயிருவா. இப்போதைக்கு இவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய பணக்காரன் இல்லையா? சோ என்னால எதையுமே ஈஸியா செய்ய முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இது எல்லாம் ஹீரோக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு, "நேத்து இவள கிட்னாப் பண்ணது யார் அப்படின்றத கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "சரி ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ என்ன சொல்றான்னா, "இத சீக்ரெட்டா கண்டுபிடி. அது மட்டும் இல்லாம ஜியாங்கோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பார்ட்டில இருக்க. அந்த பார்ட்டில ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஃபியான்சி கூட வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. "இல்லடி நீ பொறாமப்படக்கூடாது. உன்னோட மனச கல்லு மாரி ஆக்கிக்க" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ பாத்துட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு பயங்கரமா பொறாம வந்துட்டு இருக்கு. இவ இப்படி ஒளிஞ்சு நின்னு பாக்குறத ஹீரோவுமே பாத்துட்டு இருக்கான். இப்ப இவ பார்ட்டிக்குள்ள வரலான்னு பாக்க, அந்த வெயிட்டர் விட மாட்டேங்கிறான். "யாரும்மா நீ? ட்ரெஸ் எல்லாம் கேவலமா இருக்கு. நீ எல்லாம் இந்த பார்ட்டிக்குள்ள வரக்கூடாது. பார்ட்டி ட்ரெஸ் இருந்தா தான் உள்ள விடுவோம்" அப்படின்னு சொல்ல, "யோவ்! நான் அவரோட ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். அவரோட அசிஸ்டன்ட் என்ன விடுயா" அப்படின்னு சொல்ல, இவன் உள்ள விட மாட்டேங்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்களையும் நீ உள்ள விட மாட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நீ பார்ட்டிக்குள்ள வர்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆனா இந்த மாரி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் எனக்கு செட் ஆகாதே" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப அந்த இடத்துல டேபிள்ல போட்ட ட்ரெஸ்ஸ எடுத்து ஹீரோயினுக்கு வேற மாரி ட்ரெஸ் செஞ்சு குடுக்க, அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இவளும் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ அந்த ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வந்த உடனே பார்க்க வேற லெவல்ல இருக்க. "உண்மையாவே இது இந்த பொண்ணு தானா? சூப்பரா இருக்காளே!" அப்படின்னு அந்த வெயிட்டரே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவ பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஜூவ பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியான பைக்க ஓட்டிட்டு வந்து பார்ட்டிக்கு நடுவுல நிப்பாட்டிட்டு இருக்க. இவன் என்ன பைத்தியக்காரனா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வம்பிழுக்கலான்னு வரான். இப்ப அவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மொறச்சு பார்த்து நின்னுட்டு இருக்க. இவனுங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது ஒரு பழைய கதை. நம்மளோட பாஸ் இவங்களோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஓ! இதுதான் மேட்டரா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த ஜோ பாத்தீங்கன்னா, "நான் என்னைக்குமே உனக்கு குறைஞ்சவன் கிடையாதுடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஹைட்டுக்கு எக்கி நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் இவள புடிச்சு திட்டிட்டு இருக்கா. இவனும் ஆளும், "அதான் குட்டையா இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா எக்கி நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு இவ வளவளன்னு பேசிட்டு இருக்க. ஐயோ! இவளோட வாய மூடவே முடியாது போலயே. எப்படிதான் பாஸ் சமாளிக்கிறாரோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு, அங்க உள்ள ஸ்வீட் எடுத்து அவளோட வாயில வச்சு விட்டுறான். இப்ப அவ சாப்பிட்ட உடனே, "ஸ்வீட் வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லி நெறைய ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு விக்கல் வர மாரி இருக்கு. இப்ப அவ ஒயின குடிக்கலான்னு போக, அந்த கிளாஸ் உடைஞ்சு போயிருது. "என்ன கிளாஸ் உடைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்ல, "சாரி, கிளாஸ் காஸ்ட்லியானது. அதான் உடைஞ்சு போச்சு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த பிளேட் அப்படின்னு இவ ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்க. எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான ஐட்டம். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ்ல லைட்டா ஜூஸ் கொட்டுன உடனே, நேரா ரெஸ்ட் ரூம்க்கு போய் அத கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இந்த பணக்காரங்கலாம் எதுக்கு தான் இவ்ளோ செலவு பண்றானுங்களோ தெரியல அப்படின்னு இவ கிளீன் பண்ணிட்டு இருக்க. ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் தான் கேக்குது. யார்ரான்னு போய் பார்த்தா, இந்த ஜூ பைய தான் வெயிட்டர் பொண்ணு கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு அவள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "சார் என்ன விட்டுருங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோயின் போய் ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு அந்த பொண்ண காப்பாத்தி விட, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ யானோட லவர் தானே? நீ எதுக்காகடி மறுபடியும் மறுபடியும் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ற? பொண்ணுங்கனாலே நீ இப்படிதான் யோசிப்பியா? பொறுக்கி" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "நீ யானோட லவர் தானே? நான் என்ன பண்ண வந்தேன் அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். சோ உன்கிட்ட இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தேவையில்லாம பேசாத" அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏன்டா பொண்ணுங்க கிட்ட தப்பாவா நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறைய போட, அவன பாத்தீங்கன்னா மறுபடியும் அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் இன்னொரு அறைய போட்டுடுறா. "உங்க அம்மாவும் பொண்ணு தானே, உனக்கு அறிவில்ல, ஒழுங்கா முட்டிக்கால் போடு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பவர் இருக்கிறதுனால அவன் முட்டிக்கால் போட்டுடுறான். இப்ப அவன் முட்டிக்கால் போட்டு, "இந்தாங்க, இதாலே என்ன அடிங்க" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருள எடுத்து குடுக்க, இவளும் அந்த பொருள வாங்கி வச்சுக்கிறா. "என்னாச்சு? நான் எதுக்காக இவகிட்ட முட்டிக்கால் போட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோயின் என்ன சொல்றானா, உங்க அம்மாவும் பொண்ணு தானே, உன் அக்காவும் பொண்ணு தானே, பொண்ணுங்களை எதுக்காக அப்படி கேவலமா நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இவனை திட்டிட்டு இருக்க. இவனுக்கு அவனோட சின்ன வயசு அக்கா தான் ஞாபகம் வரா. அவ சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இப்ப அவளோட ஞாபகம் வந்தவன, அக்கா நீ கிடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கட்டி பிடிக்கிற மாதிரி போக, டேய் தள்ளி போடா விளக்கண்ண, ஒழுங்கா முட்டிக்கால் போடு இல்லைன்னா பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை திட்டிட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி திட்டுறத பார்த்தவன அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல இவன் பொண்ணுங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சவன அவளோட அக்கா கூப்பிட்டு வந்து இதே மாதிரிதான் திட்டிருப்பா. இவன் இப்படி திட்டிட்டு இருக்க, இவனுக்கு அவனோட அம்மா தான் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஏண்டி உன் தம்பியை திட்டுற, அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்ல, தம்பி தப்பு பண்ணா அக்கா தானமா நல்லது சொல்லி கொடுக்கணும், நீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஆன்னு கத்திட்டு இருக்க. சரி சரி அழுது தொலையாத, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளோட காலை புடிச்சுக்கிறான். நீ எங்கேயும் போகாத ப்ளீஸ், என்ன காலை முழுக்க திட்டிட்டே இருக்கியா, இன்னொரு தடவை என்ன திட்டு அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, ஒழுங்கா என் காலை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் காலை விடுற மாதிரியே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அவன் ஹீரோயினை நல்லா டைட்டா புடிச்சுக்கிறான். இவ தள்ளி போடா அப்படின்னு சொல்லி அவனோட சட்டையில கைய வச்சு தள்ள, அவனோட ட்ரெஸ் அவனை விட்டு போயிருது. இப்ப ஜூவ பாத்தீங்கன்னா அண்டர் வேரோட நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானே, அந்த பொண்ணு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கிறத பார்த்த உடனே அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜூ, ஹீரோயின், ஹீரோ 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இப்ப போலீஸ்காரரை பாத்தீங்கன்னா 3 பேர் இதுல சைன் பண்ணிட்டு இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த பணக்காரங்களா இதுக்குதான் இப்படி ஓப்பனா இருக்காங்களோ தெரியலையே, ரொம்ப மோசமான கேரக்டரா இருக்கு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு அது எல்லாமே கேட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜூ அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட அக்காவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கண்டிப்பா என்னோட அக்காவா தான் இருக்கணும், அப்படியே என் அக்கா மாதிரியே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களோட அக்கா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, அவங்க காணாம போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க வீட்டோட வேலைக்காரன் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் அவனோட அக்காவா இருப்பாளோ அப்படின்னு கொஞ்சம் டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இவன் அவனோட அங்கிள் கிட்ட என்ன சொல்றானா, அங்கிள் ஜியாங்கோட பேக்ரவுண்ட் பத்தி விசாரிங்க, அவ கண்டிப்பா என்னோட அக்காவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு இந்த ஃபியான்சிக்காரி ஹீரோவோட அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கா. இப்ப ஆன்டி கிட்ட வந்து அழுதுட்டு, அவர் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு ஆன்டி, எனக்கு பயமா இருக்கு, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாதமா, நான் இருக்கிற வரைக்கும் நீ இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, உங்க அம்மாவை மீறி உன்னால என்னடா பண்ண முடியும், நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோயினை நேர்ல பார்த்து அவங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சு விடலாம் அப்படின்னு ஹீரோயின் வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்க. அவங்களோட ஹேண்ட்பேக்கை ஒருத்தன் திருடிடுறான். இப்ப அவன் ஹேண்ட்பேக்கை புடுங்கும் போது அவங்க கீழே விழுந்து இடுப்புலயே அடிப்பட, ஒழுங்கா என்னோட பேக்கை கொடுத்துட்றா, அதுல காசெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல, பார்க்க பணக்கார லேடி மாதிரி இருக்க, தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்க அவனை ஒரு ஆளை அடிச்சு போட்டுடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான். நான் இருக்கும்போதே திருடுறியா, ஏன்டா உனக்கு வாழ விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கமா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, உண்மையாவே நீ மட்டும் வரலனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப ஆண்டி பாத்தீங்கன்னா காம்பன்சேஷனா 1 மில்லியன் எழுதி கொடுக்க, அதை பார்த்தவொடனே இவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இவ மயக்கம் போட்டதை பார்த்த உடனே ஆன்ட்டி ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐயோ என்னமா ஆச்சு ஜி அப்படின்னு சொல்லி ஹிரனை பத்தி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஹிரனை கூட்டிட்டு போய் அவளுக்கு கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அவ செத்து போயிட்டான். இப்ப இவள பாத்தீங்கன்னா செத்து போய் சொர்க்கத்துக்கு போக அந்த இடத்துல அந்த ஆண் தேவதை தான் இருக்கான். நான் எப்படா இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தேன், நீ எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட லூசு, நான் இதுக்கு உன்னை கூட்டிட்டு வர போறேன், காசை பார்த்த உடனே ஷாக்ல நீ தான் செத்து போயிட்ட, காசுக்காக வாடி சாவு அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனை மறுபடியும் அனுப்பி வைக்க, இவன் இந்த பக்கம் கண்ணு முழிச்சிடறான். கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோட அம்மா தான் இருக்காங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேம்மா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு, நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல ஆண்டி, இவ்வளவு பணத்தை மொத்தமா நான் பார்த்ததே இல்லையா, அதான் கொஞ்சம் ஷாக்ல மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் பையன் பார்த்திருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன பண்றது, என் பையன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு என் பையனோட ஃபியான்சியை பிளாக்மெயில் பண்ணி அவளை மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா என்ன பண்ணணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட சொல்லுங்க யாருன்னு, அவளை கண்டு துண்டமா வேட்டி போட்டுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ரெண்டு பேரும் பேசி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆக்கிடுறாங்க. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா எனக்கு பொண்ணுங்களே கிடையாது, நான் உன்னை தத்தெடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, உண்மையாவே சொல்றீங்க, நான் ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தேன், எனக்குன்னு யாரும் கிடையாது, ஆனா இப்ப எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அம்மா
உண்மையாவே நீங்க அம்மாவா கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, உன்ன மாரி ஒரு பொண்ணு கிடைக்க நானும் தான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "ஐயய்யோ! இவனா?" அப்படின்னு ஹீரோயின் அவளோட முகத்த மறைச்சுக்கிறா. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "ஏன்டா உனக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா? நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆனா இப்ப தான் நீ என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்க. நீ எல்லாம் என் பையனே கிடையாது போ." "சரி விடு. நான் எதுக்காக வெளிய போனேன்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ உன்னோட தங்கச்சிய மீட் பண்ணியே ஆகணும். இந்த பொண்ணு தான் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது ஜியா அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் 2 பேரும் பாக்குறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஷார்ட் நேம ஜின்னு சொல்லியிருப்பா. ஜியாங்ன்னு முழுசா சொல்லவே இல்ல. இப்ப யார்ரா அது அப்படின்னு பெட்ஷீட்ட விலக்கிட்டு பார்த்தா, அது நம்ம ஹீரோயின் தான். அவள பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு செம சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் இவள நான் தத்தெடுத்துக்கலான்னு இருக்கேன். இனிமே இவ தான் உன்னோட தங்கச்சி. நீங்க 2 பேரும் கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஜியாங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "என்னது ஜியாங்கா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா நான் இவள தான் காதலிக்கிறேன். இவ தான் என்னோட அசிஸ்டன்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ஹீரோயின் மேல வச்சிருக்க கைய எடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "உங்களுக்கு ஜியாங்க புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "புடிச்சிருக்குடா" அப்படின்னா அவங்க அம்மா சொல்ல, "உனக்கு அம்மாவ புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "டேய் என்னதான் இந்த பொண்ணு எனக்கு புடிச்சிருந்தாலும், நீ இவள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இங்க பாரும்மா, உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட தாராளமா கேளு. ஆனா என்னோட பையன உனக்கு தர முடியாது. உன்னோட ஃபியான்சிய மறந்துட்டியாடா? 3 வருஷம் உனக்காக காத்துட்டு இருந்தா. அவளோட காதல நீ என்ன பண்ண போற? இப்படியெல்லாம் துரோகம் பண்ணாதடா, நல்லாவே இருக்க மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா நான் அவள காதலிக்கவே இல்ல. அவ என்ன வேலை பார்த்திருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. நம்மளோட சொத்த மொத்தமா ஆட்டை போட பார்த்திருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயி அதுக்கான எவிடன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ, அவங்க அம்மா, அந்த ஃபியான்சிக்காரி 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோவோட அசிஸ்டன்டும் வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக இப்படி பண்ண? உன்ன இத்தன வருஷமா சொந்த பொண்ணு மாரி தானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா உங்க அம்மா பண்ணத விட கேவலமான வேலை பார்த்திருக்க" அப்படின்னு சொல்ல, "என் அம்மாவ பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அவங்கள பத்தி எதுக்காக பேசுறீங்க?" அப்படின்னு சொல்ல, "நீ எப்படி வளர்ந்தன்ற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. என் குடும்பத்த ஒட்டுமொத்தமா இப்படி அழிக்க பார்த்துட்டியே. இவ்ளோ சொத்து வாங்கி வச்சிருக்க. அதுவும் எனக்கு தெரியாம. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வாங்கி தந்திருப்பேன். ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்த பண்ணியிருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியுமா? நீ யாருக்கு பொறந்தனாவது தெரியுமா? உங்க அம்மா உன்ன மாரியே எனக்கு தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சா. அத ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சுட்டு அவள வீட்ட விட்டு வெளிய துரத்தலான்னு பார்க்கும்போது, நீ கை குழந்தையா இருந்த. என்ன தெரியுமா சொன்னா? "நான் செத்து போயிட்டாலும் என் குழந்தைய நீங்க பார்த்துக்கங்க. நான் பண்ணது பெரிய பாவம் தான். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிரும். ஆனா என்னோட குழந்தைய அனாதையா விட்றாதீங்கன்னு" சொன்னா. "அதுக்காக தான் உன்ன இத்தன வருஷமா நாங்க பத்திரமா பார்த்துட்டு இருந்தோம். மத்தபடி நீ பெரிய குடும்பத்த சேர்ந்த பொண்ணெல்லாம் கிடையாது. என் வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு" அப்படின்னு சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க எல்லாம் அப்படி சீரியஸா பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி என்னத்த பேசிட்டு இருக்காங்க? ஒருவேள ஆன்டி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க பாஸ் அவ்ளோ ஈஸியாலாம் உங்கள விட்டு குடுக்க மாட்டாரு அப்படின்னு இவனுங்க 2 பேரும் என்கிட்ட கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்க. அந்த சைடு அவள பார்த்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. "இல்ல என்னால அத ஏத்துக்கவே முடியல. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவ கத்தி எடுத்துட்டு ஆன்டிய குத்துற மாரி வர, கரெக்ட்டா ஹீரோயின் வந்து அவள புடிச்சிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஜூவ தான் காட்டுறாங்க. இப்ப அவனோட அங்கிள் வந்து, "இந்தாங்க அந்த பொண்ணோட டீட்டெயில்" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவன் இந்த டீட்டெயில பார்க்குறான். பார்த்தா 10 வயசுல தான் ஹீரோயின் ஆர்பனேஜ்க்கு வந்திருப்பா. என்னோட அக்காவும் 10 வயசுல தான் காணாம போனா. அப்படி இப்படின்னு கணக்கு வச்சு பார்த்து பிரிட்ஜ் கிட்ட எடுத்த ஃபோட்டோ அது இதுன்னு அதுல இருக்க. கண்டிப்பா இவ தான் என்னோட அக்கா. என்னோட அக்கா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்த விட்டுட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, ஐயோ! செருப்பு போட்டாவது போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ஃபியான்சி பிரச்சனைய முடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. இவங்க ஷாப்பிங் பண்ண பொருள் எல்லாத்தையும் ஹீரோட அசிஸ்டன்ட் தான் பாவமா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "என்ன மாரி சிங்கிளோட பாவம்லாம் உங்கள சும்மா விடாதுடா. என் கண்ணு முன்னாடியே ரொமான்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ஷாப்பிங்கா பண்றீங்க. நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க" அப்படின்னு திட்டிட்டு இருக்க. இது எல்லாம் ஹீரோ காதுல விழுது. இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இவரு நமக்காக இவ்ளோ பொருள் வாங்கி குடுத்திருக்காரு. ஆனா என்னால இவருக்கு எதுவும் வாங்கி தர முடியலையே. ச்சே! என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அவருக்கு வாங்கி குடுத்திருப்பேன். ஆனா இவரு கூட்டிட்டு போற கடையெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரி எதுவும் இல்ல" அப்படின்னு இவ யோசிக்க, இது எல்லாம் ஹீரோக்கு கேட்டுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு பின்னாடி சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. அவன் ஒரு கடைக்குள்ள ஓடி போயிட்டு, "இந்த கடையில உள்ள பொருள் எல்லாத்துக்கும் பாதி ரேட்டு குடுங்க" அப்படின்னு சொல்லி கார்ட குடுத்துட்டு இருக்க. ஆனா சார் அது முடியாதே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் சொல்ற மாரி பண்ணுங்க. இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா" அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு கடைய பாக்குறா. 50% ஆஃபர்ன்னு போட்டிருக்கு. "என்னங்க இந்த கடை பாக்க நல்லா இருக்கு. உள்ள போலாமா?" அப்படின்னு சொல்ல, "நீ போய் பாத்துட்டு இரு. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் வந்துடுறான். இப்ப அவ உள்ள வந்து ட்ரெஸ் பாத்துட்டு இருக்க. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "ட்ரெஸ் எல்லாம் தொடாத. அழுக்கா போயிரும்."
பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்க. நீ எதுக்காக வந்து இந்த ட்ரெஸ்லாம் தொட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப பேசுற. என் புருஷன் யாருன்னு தெரியுமா? இந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நீ ஹீரோ அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள வரலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு இந்த ஜூ வந்து இங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப இந்த ஜூ வந்து ஹீரோ முன்னாடியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் அவனை தனியா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு கையையும் ஒன்னா சேர்த்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அக்கா அவனோட கையை விட்டுட்டு என் கையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்ல, டேய் நான் அவனோட அக்காலாம் கிடையாது, உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல, அட உனக்கு எல்லாம் மறந்து போச்சுப்பா, நீ 10 வயசுலயே காணாம போயிட்ட, அந்த பிரிட்ஜுக்கு அடியில நீ தான் இருந்திருக்க, உனக்கு மெமரிஸ் எல்லாம் மறந்து போச்சு, நீ தான் என்னோட அக்கா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நான் உன்னோட அக்காவா? டேய் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, உன்னை மிதிச்சு போடுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு என்ன கேக்குறானா, ஒரு நிமிஷம் நில்லு, பிரிட்ஜுக்கு கீழே நான் நின்ன விஷயம் என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணல, உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே ஒரு புழு மூட்டை, அவன் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணான், எங்க இல்லன்னு சொல்ல அவன அப்படின்னு சொல்ல, ஹீரோவை மாட்டி விட்டுட்டு இவன் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இங்க பாருக்கா, அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம கூட வந்துரு, நம்ம ஃபேமிலி கூட ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரேக்கப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, எதுக்காக என்ன பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நல்லதுக்காக பண்ணியா இல்ல கேட்டதுக்காக பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு பெரிய கதை, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், மன்னிச்சிடு, சொல்லாம விட்டது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை தான் சொல்றான். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, என் கூட சேர்ந்து உன்னையே கிட்னாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நீ ஜூ குடும்பத்தோட பொண்ணுதான், நீயும் நானும் ஒரே கிட்னாப்பர்ஸ் கிட்ட தான் இருந்தோம். அந்த இடத்துல எனக்கு பயங்கரமா ஃபீவர் வந்துட்டு இருக்க, நீ என்ன தெரியுமா பண்ண, உன்னோட கழுத்துல ஒரு பீங்கான் பொருளை எடுத்து வச்சுட்டு இவனை காப்பாத்துங்க, இவனுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, இல்லைன்னா நான் என்னோட கழுத்தை அறுத்துக்குவேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா ஜூ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் எனக்கு காப்பாத்தினேன். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன அடிக்கும் போதெல்லாம் நீந்தா இருந்து என்னை காப்பாத்திட்டு இருந்த, சொல்ல போனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணமே நீந்தா அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது என்னோட பேரு ஜூ யுவானா அப்படின்னு இவ சின்ன வயசுல நடந்ததை பத்தி யோசிச்சு பார்க்க அவளால முடியல. இப்ப ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்க, ரெண்டு பேரும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்க்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தண்ணி தரேக்கா அப்படின்னு சொல்லி இவன் தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, தண்ணி எல்லாம் கொடுக்காத, அவ இப்பதானே கண்ணு முழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் உன்கிட்ட பேசல என்னோட அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. டேய் நான் உன்னோட வருங்கால மாமா, நீ என்கிட்ட ஒழுங்கா பேசு அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டைய ஆரம்பிக்க, போதும் நிப்பாட்டுங்கடா, நான் இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறேன், அதுக்குள்ள இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் திட்டிட்டு இருக்கா. இப்ப அவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட ரெண்டு பேரோட மண்டையை பிடிச்சு முட்டி விட்டுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அக்கா அப்படின்னு சொல்ல, நான் அவனோட அக்காவா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் போறாங்க. இப்ப மூணு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்ல ஜூ ரொம்ப சோகமாயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனோட காலை பிடிச்சிட்டு, அக்கா என் தலையில கைய வையன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வச்சு தலை அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட ஹீரோயின் ஜூவோட தலையில கைய வச்சு தடவிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட சின்ன வயசு அக்கா மாதிரியே தோணுது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பொண்டாட்டி அவன் தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி போக, யாருடா உனக்கு பொண்டாட்டி தலை போட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாதுடா, என் கண்ணு முன்னாடியே எப்படி ரொமான்ஸ் பண்றானுங்க பாரு அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இது ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜூவை பாத்தீங்கன்னா, நீ என்னோட அக்காவா இரு இல்லன்னா போ, ஆனா நீ எனக்கு தான் சொந்தம், நீ என் கூட தான் இருக்கணும், உனக்கு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு இந்த ஃபியான்சி காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் தான் யான் கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா நீ தான் பிரசிடென்ட், சாப்பிடவா அப்படின்னு சொல்லி நர்ஸை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வராங்க. இப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாயிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல இருந்து இருந்து என்னோட கண்ணை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, நான் ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ வெயிட் போட்டாலும் பார்க்க அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூ தான் வரான். எப்ப பார்த்தாலும் நீ இவளை கட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பியா, தள்ளி போட அப்படின்னு சொல்ல, இங்க என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இது பப்ளிக் பிளேஸ், யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு ஜூ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜூவா பாத்தீங்கன்னா, இங்க பாருக்கா ப்ளீஸ் என்னை விட்டு தள்ளி போகாத, என் கூட எப்போதும் போல பேசிட்டு நார்மலா இரு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு ஜூ உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது,
கண்டிப்பா உன்னோட அக்கா உயிரோட தான் இருப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா, நான் உன்ன பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றியா? அப்படின்னு இவன் அழுதுட்டு இருக்க. இல்ல, இல்ல நான் அந்த இடத்துல சொல்லல. நீ எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்ல. இப்ப ஜூவ பார்த்தீங்கன்னா, தள்ளி போடா அப்படின்னு சொல்லி ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, ஹீரோயின கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் தனியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின நைஸா இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலான்னு போக, போதும் போதும் நிப்பாட்டுங்க. பப்ளிக் பிளேஸ்ல என்ன வேலை பார்க்குறான் பாருங்க. யோ டைரக்டர் இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியாயா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? அது அவங்க பெர்சனல் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் உன்ன இந்த இடத்துக்குள்ள விட்டதே பெரிய தப்புடா. உன்ன எவன் இங்க கூட்டு வந்தான்னு எனக்கு தெரியலையா? அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின பாத்தீங்கன்னா, எவ்வளவு தாண்டா நீ டிஸ்டர்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஜூவோட காதை புடிச்சு திருவிட்டு இருக்க. அவன் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். இப்ப ஜூ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்த உடனே அந்த பக்கம் ஜூ ஓரமா உட்காந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு வயித்தெரிச்சல் பட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஜூவ தான் காட்டுறாங்க. அந்த ஜூ பாத்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் எப்படியும் டயர்டா சாப்பிடுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேருக்காகவும் ஒயின் வாங்கி வச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு 2 பேரும் வந்த உடனே, "உனக்காகவே காசு கம்மியா இருக்க ஒயினா பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். இந்தா குடி" அப்படின்னு சொல்லி ஊத்தி குடிக்க, "இல்ல அவன் குடுக்கறதெல்லாம் குடிக்காத" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என் மேல நீ சந்தேகப்படுறியா? என் அக்காக்காக நான் ஒயின் வாங்கி வச்சேன். பொறாமையில இப்படிலாம் பண்ணாதடா. என் மேல சந்தேகமா இருந்தா நானே குடிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லி அந்த ஒயின குடிக்க, இப்ப அடுத்த ரவுண்டு ஊத்தும்போது தான் 2 பேரும் நம்பிக்கையா குடிக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அக்கா எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் வாங்கி தரியா? வா அந்த பக்கம் கடை இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஜூ கூட போயிடுறா. இப்ப அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரே மயக்கமாயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கலக்கல. ஹீரோக்கு தான் ட்ரக்ஸ குடுத்துட்டான். இப்ப ஹீரோ மயக்கத்துல இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக, அந்த வெயிட்டர் பொண்ணுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இவங்க கேண்டீஸ்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோவ காணோம். எங்க போயிட்டான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கேட்டா, அந்த சார இப்பதான் ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போனாங்க கார்ல. நான் தான் அவங்கள கார் ஏத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுமே சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோவா அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போடி. யார் நீ? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதுக்கான பதில்லாம் இப்ப சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவ ஹீரோ கிட்ட ஒண்ணா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம காண்டுல வந்துட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் பொண்ணு கூட போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, "அக்கா நீ தப்பா புரிஞ்சுக்காத. மாமா மேல எந்த தப்பும் இருக்காது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இந்த ஜூ என்ன சொல்றானா, "இங்க பாருக்கா மாமா ரொம்ப ஃபேமஸான ஆளு. நிறைய பொண்ணுங்க அவரை உஷார் பண்ணலாம்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு பொண்ணோட வேலையா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அந்த டோருக்கு வெளியே தான் அவ நின்னுட்டு இருக்கா. இப்ப கதவை தட்டலான்னு பார்க்க, "ஒரு நிமிஷம் நில்லு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். டோரும் காஸ்ட்லியா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "ஓ காஸ்ட்லி டோரா?" அப்படின்னு இவ டோர்ல கைய வச்ச உடனே அந்த லாக்கு ஓப்பன் ஆயிருது. இவ உள்ள போய் பார்த்தா ஹீரோவும் இவ்ளோ இப்படி ஒரு போஸ்ல இருக்கத பார்த்த உடனே, "உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லி அவள தர தரன்னு இழுத்துட்டு வந்துடுறா. இப்ப அவள தனியா எடுத்துட்டு வந்து அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. "ஐயையோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் சூ பயந்து அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். இப்ப சூவ பாத்தீங்கன்னா, இந்த பிளான் சொதப்பிடுச்சுன்னா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட தான் வரா. "ஏண்டா உனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணை தேடி போறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வந்து பாத்டப்ல உட்கார வச்சுட்டு தண்ணி ஆன் பண்ணலான்னு பார்த்தா அதுல தண்ணியே வரமாட்டேங்குது. "என்ன ஹோட்டல் இது? கருமம் தண்ணி கூட வரமாட்டேங்குது" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்பவே கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. "இல்ல இல்ல இப்படி நடக்க கூடாது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. "நான் பண்றது உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிக்கிறது ஹீரோக்கு நல்லா கேக்குது. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளும் ஹீரோவ பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு போய் பெட்ல படுக்க, அந்த பெட் உடைஞ்சு போயிருது. "ஐயையோ பெட் உடைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்ல, "அத பத்தி யாரு கவலைப்பட்டா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெட்ஷீட்குள்ள போக நைட்டு 2 பேரும் ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்த உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, "என்ன நீ சீக்கிரமாவே கண்ண முழிச்சுட்ட? உனக்கு டயர்டா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "நீயும் நானும் ரிலேஷன்ஷிப்குள்ள முழுசா வந்தாச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனைனாலும் எது வேணும்னாலும் என்கிட்ட தான் சொல்லணும். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னோட வாழ்க்கையில
ஃபர்ஸ்ட்டும் கடைசியுமா இருக்க போற ஆளு நீதான். ஸோ உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதையும் தாண்டி உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீ தான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு நான் எப்படி உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே. இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. நீ இல்லாம என்னால என்ன இருக்க முடியாது. என்னோட முதலும் நீ தான் முடிவும் நீ தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன இவன் நம்ம மனசுல யோசிக்கிறத சொல்றானே அப்படின்னு வச்சுட்டு நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க. என்னால மைண்ட் ரீடிங் பண்ண முடியும். உன் மனசுக்குள்ள என்ன ஏச்சாலும் என்னால அதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதெல்லாம் கேட்டானோ அப்படின்னு இவ யோசிக்க ஹீரோ ஆமான்னு சொல்றான். இப்பவும் கேக்குதோ அப்படின்னு சொல்ல எல்லாமே கேட்டுச்சு. நீ என்ன கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்காக செத்து போனியே அப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். நீ எனக்காக தானே உன்னோட உயிரை விட்டு போன ஜென்மத்துல அதை என்னால மறக்க முடியாது. இப்ப வரைக்கும் அதை நான் கில்ட்டியா நினைச்சிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஓகே. ஆனா இத்தனை நாளா நான் மனசுக்குள்ள நினைச்சதை நீங்க கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கோவத்தோட திரும்பி படுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கான பில்ல கொடுத்துட்டு இருக்கான். இவன் பில்லு கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா சார் நேத்து நைட்டு நீங்க 2 பேரும் கட்டில உடைச்சிட்டீங்க. அதுக்கான சார்ஜ் 80,000 அப்படின்னு சொல்ல பக்கத்துல உள்ளவனை பாத்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட 2 பேருக்கும் ஒரே வேகமாயிட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஷூட்டிங்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஜூ தான் வரான். இப்ப ஜூவை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன கேக்குறானா நேத்துக்கு நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு தனியா போயிட்ட. இதுதான் உன்னோட அக்கா பாசமா அப்படின்னு சொல்லி கேட்க பின்ன நீ பாட்டுக்கு அவளை போட்டு பேய் மாதிரி அடிச்சா எவன் தான் பயந்து ஓட மாட்டான். அதான் பயந்து ஓடி போயிட்டேன். சரி இரு நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக அவனோட மைண்டை ரீட் பண்ணியா ஏதாவது கேட்டுச்சா அப்படின்னு சொல்ல இல்ல அவன் எந்த பொய்யும் சொல்லல. அவன் உண்மையாதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மைண்ட் ரீடிங் மூலம் மட்டும் ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட நேத்து நைட்டு நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கான். நேத்து நைட்டு நடந்ததை பத்தி உங்ககிட்ட உனக்கு கேட்கணுமே அப்படின்னு சொல்ல அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு இது எல்லாத்தையும் தூரமா நின்று ஹீரோவோட ஃபியான்சி பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையை நீ பறிச்சுட்டு சந்தோஷமா வாழ்றியா. கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் இந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்காது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கையில ரிங்க போட்டு விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் கையில துப்பாக்கியோட வந்துடுறா. இப்ப அவ வந்து ஹீரோயினை சுடலான்னு வர ஹீரோ குறுக்க வந்துடுறான். நீ ஏன் இப்படி பண்ண. புல்லட்னால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு பாரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல ஆனாலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவ அந்த இடத்த விட்டு ஓட இவளை பாத்தீங்கன்னா டேய் உன்னோட மாமாவை நல்லபடியா பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்கலான்னு போறா. இப்ப அவ பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்க. அவளால ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓட முடியல. இப்ப அவ கையில வச்சிருக்க துப்பாக்கியால ஹீரோயினை ஷூட் பண்ண இவளுக்கு தான் ஆல்ரெடி பவர்ஸ் இருக்கே. இப்ப ஹீரோயின் அவளை மயக்கம் போட வைக்க அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. யாரா அது அப்படின்னு மூஞ்சி பார்த்தா அது ஃபியான்சிக்காரி கிடையாது வேற ஏதோ பொண்ணு. இப்ப ஹீரோயின் திரும்பி வந்து பார்த்தா ஃபியான்சிக்காரி மண்டபத்துல உள்ள எல்லாரையுமே புடிச்சு வச்சுக்கிறா துப்பாக்கியை காட்டி. இப்ப என்ன சொல்றானா என் வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்டல. சரி இந்த 2 பேர்ல யார் உனக்கு வேணும் உன் தம்பியா இல்ல உன் புருஷனா அப்படின்னு சொல்ல இப்ப இந்த ஜூவை பாத்தீங்கன்னா எனக்கு 20 வயசு தான் ஆகுது. அவனை வேணா போட்டு தெளிக்க நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரண் என்ன சொல்றனா என்ன வேணா கொலை பண்ண அப்படின்னு சொல்ல என்னது ஒண்ணு கொலை பண்ணவா. சரி உன்னையே கொண்டுறேன் அப்படின்னு அவ துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஹிரோயின் அவள ஒரே அடிதான் அடிக்கிறா. அடிச்ச அடியில அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஃப்ரீ ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஏண்டா நான் மட்டும் உனக்கு சாகணுமா அப்படின்னு சொல்லி அவனோட கையை போட்டு மிதிச்சிட்டு இருக்க. ஐயோ பரவாயில்ல விட்டுருங்க சின்ன பையன் எது தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு ஹிரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவும் விட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அக்கா என் கை ரொம்ப வலிக்குது பாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி இவ பாசமா ஜூ கிட்ட பேசிட்டு இருக்க. உனக்கு எப்போதும் அவன் தானே முக்கியம் நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க யாருங்க சொன்னா எனக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அக்கா நீ அவனை தான் சூஸ் பண்ணுவியா. கண்டிப்பா அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு இவன் ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அவன் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போக ஹீரோவும் அதே இடத்துலதான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. என் அக்கா எனக்கு தான் சொந்தம் நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன். அவ என்னோட அக்கா தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஏன் பைத்தியமாடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் இந்த ஜூவோட அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப ஜூவோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா டே அவ என்னோட பொண்ணுடா அப்படின்னு சொல்ல
"அம்மா இது உண்மையாவே நம்மளோட அக்காவா?" அப்படின்னு இவன் கேட்குறான். அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ஒத்து போகல அப்படின்னு சொல்ல, "அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்தி வச்சது உன் மாமா வேல தான். அவன விட்டு தள்ளு. இவ என்னோட உண்மையான பொண்ணு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா என்னைய நீ கிட்னாப் பண்றியா?" அப்படின்னு சொல்லி அவன முட்டிக்கால் போட வச்சு அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஜூவ பார்த்தீங்கன்னா, "அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. உன் மேல உள்ள பாசத்தினால தான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கட்டிப்புடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, "தள்ளி போடா விளக்கண" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தள்ளி விட்டுடுறா. இப்ப இந்த பக்கம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நின்னு போன அவங்களோட கல்யாணம், அவங்களோட அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க முன்னாடி ரொம்பவே சந்தோஷமா நடந்துட்டு இருக்க, ஹீரோ, ஹீரோயின கிஸ் பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கத, தூரத்துல நின்னு அந்த ஆண் தேவத பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ இந்த ஜென்மத்திலயாவது உங்கள நல்லபடியா ஒண்ணு சேர்ந்தேனே அப்படின்ற சந்தோஷத்துல, அவன் இந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. இவங்க அப்படி ஹேப்பியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.